வெல்கம் டு டார்கெட் ரயில்வே தமிழ். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்போர்ட்ஸ் கரண்ட் அஃபேரை பற்றி பார்க்க போகிறோம். அது எதில் இருந்துன்னா ஜனவரியிலேருந்து நவம்பர் வரைக்கும் உள்ள ஸ்போர்ட்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ். ஃபஸ்ட்டு இது என்னென்ன எக்ஸாமுக்கு யூஸ் ஆகுனா ரயில்வே எக்ஸாமுக்கு, எஸ்எஸ்சி எக்ஸாமுக்கு, டிஎன்பிசி எக்ஸாம். ரொம்ப முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். 2025ஆம் ஆண்டு மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் உலகக்கோப்பை எந்த நாடு வென்றது? ஆன்சர் இந்தியா. இது எங்கே நடந்துச்சு அப்படின்னா இந்தியாவில் தான் நடந்துச்சு. ரன்னர் அப் யாருன்னா சவுத் ஆஃப்ரிக்கா. இந்தியாவோட கேப்டன் யாருன்னா ஹர்மன்பிரீத் கவுர். பிளேயர் ஆஃப் த சீரீஸ் யாருன்னா தீப்தி சர்மா. மோஸ்ட் ரன்ஸ் யாருன்னா லாரா. மோஸ்ட் விக்கெட்ஸ் தீப்தி சர்மா. நெக்ஸ்ட்டு 6வது ஏஷியன் தனிநபர் சாம்பியன்ஷிப் வென்றதன் மூலம் இந்தியாவின் 91வது செஸ் கிராண்ட் மாஸ்டர் ஆனவர் யார்? ஆன்சர் ராகுல். 90th செஸ் கிராண்ட் மாஸ்டர் யாருன்னா இளம்பருதி. இதில் நீங்கள் மினிமம் ஒரு 5 ஏதாச்சும் பார்த்து வச்சுக்கோங்க. அது எல்லாமே நான் கீழே சொல்லியிருக்கேன். ஒன்று ஒன்றா பார்க்கலாம். 2025 உலக தடகள சாம்பியன் போட்டியின் இறுதி பதக்கப்பட்டியலில் எந்த நாடு முதலிடம் பிடித்தது? ஆன்சர் யுஎஸ்ஏ. இது எங்கே நடந்துச்சு அப்படின்னா டோக்கியோவில் நடந்திருக்கு. 2025ஆம் ஆண்டு ஆடவர் T20 ஆசிய கோப்பை பட்டத்தை எந்த நாடு வென்றது? ஆன்சர் இந்தியா. ரன்னர் அப் யாருன்னா பாகிஸ்தான். இது எங்கே நடந்துச்சுன்னா யூஏயில் நடந்திருக்கு. இதோட கேப்டன் யாருன்னா சூரியகுமார் யாதவ். பிளேயர் ஆஃப் த சீரீஸ் அபிஷேக் சர்மா. மோஸ்ட் ரன்னும் அபிஷேக் சர்மா தான். மோஸ்ட் விக்கெட்ஸ் யாருன்னா குல்தீப் யாதவ். 2025-26 துலீப் கோப்பை எந்த அணி வென்றது? ஆன்சர் சென்ட்ரல் ஜோன். ரன்னர் அப் யாருன்னா சவுத் ஜோனு. துலீப் டிராஃபி ஒரு கிரிக்கெட் டோர்னமெண்ட்டு. போக வேறு என்னென்ன ட்ராஃபிலாம் இருக்குன்னா சேதம் முஸ்தக் அலி ட்ராஃபி, அந்த மாதிரி நிறையா ட்ராஃபி இருக்குது. அதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு 2025ஆம் ஆண்டு டேவிஸ் கோப்பை பட்டத்தை வென்றவர் யார்? ஆன்சர் இட்டாலி. இது டேவிஸ் கோப்பை எதுக்காண்டி விளாட்றதுனா டென்னிஸுக்கு, அதையும் பார்த்துக்குங்க. லெவல் ஃபைட் லீக் போட்டியில் வெற்றி பெற்ற முதல் இந்திய வீரர் யார்? ஆன்சர் சங்கராம் சிங். பீகாரின் முதல் பெண் ஃபிட் மாஸ்டர் ஆனவர் யார்? ஆன்சர் மரியம் ஃபாத்திமா. 2025 வேக பனிசறுக்கு உலக சாம்பியன்ஷிப் போட்டிகளில் இந்தியாவின் முதல் தங்கப்பதக்கத்தை வென்றவர் யார்? ஆன்சர் ஆனந்த்குமார் வேல்குமார். அவர் எந்த ஸ்டேட்னா தமிழ்நாடு. இது எங்கே நடந்துச்சு அப்படின்னா சீனாவில் நடந்திருக்கு. 2025 ISSF ஜூனியர் உலகக்கோப்பை பதக்கப்பட்டியலில் எந்த நாடு முதலிடம் பிடித்தது? ஆன்சர் இந்தியா. இது எங்கே நடந்துச்சுன்னா ஜெர்மனி அண்டு நியூ டெல்லியில் நடந்திருக்கு. 2025 பாரிஸ் டைமண்ட் லீக் போட்டியில் ஆண்களுக்கான ஈட்டி எறிதல் பிரிவில் தங்கப்பதக்கத்தை வென்றவர் யார்? ஆன்சர் நீரஜ் சோப்ரா. இந்த டைமண்ட் லீக்கு ஒரு 4 இதில் நடக்குது. பாரிஸில், அதுக்கப்புறம் ஜூரிச்சில், அதுக்கப்புறம் தோகா, அப்புறம் இன்னொரு பிளேஸ் நடக்குது. இந்த 4மே பார்த்து வச்சுக்கோங்க. எதுக்கு கேட்டிருக்கான்னு பார்த்துக்கோங்க. இப்போ பாரிஸா இல்லை தோகாவா இல்லை ஜூரிஷா அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஸோ வெறுமனே டைமண்ட் லீக் மட்டும் பார்த்துட்டு போனீங்கன்னா ஆன்சர் மாறிடும். நெக்ஸ்ட்டு 2025 டைமண்ட் லீக் இறுதிப் போட்டியில் ஆண்களுக்கான ஈட்டி எறிதல் பட்டத்தை வென்றவர் யார்? ஆன்சர் ஜூலியன் வெப்பர். இதில் ரன்னர் அப் யாருன்னா நீரஜ் சோப்ரா. இது எங்கே நடந்துச்சுன்னா ஜூரிச், சுவிட்சர்லாந்தில் நடந்திருக்கு. இதுதான் ஆக்சுவலாக டைமண்ட் லீக் ஒரு ஸ்டேஜாக கண்டக்ட் பண்ணுவாங்க. ஃபைனல் ஸ்டேஜ் இதுதான். நெக்ஸ்ட்டு 2025 உலக வில்வித்தை சாம்பியன்ஷிப் போட்டிகளில் இந்தியா எத்தனை தங்கப்பதக்கங்களை வென்றது? ஆன்சர் 1. இது எங்கே நடந்துச்சுன்னா சவுத் கொரியா. நெக்ஸ்ட்டு 2025 ஃபிட் மகளிர் கிராண்ட் ஸ்விஸ் பட்டத்தை வென்றவர் யார்? ஆன்சர் வைஷாலி ரமேஷ் பாபு. 2025ஆம் ஆண்டு வில்வித்தை பிரீமியர் லீக்கின் முதல் சீசனில் வெற்றி பெற்றவர் யார்? ஆன்சர் ராஜபுத்னா ராயல்ஸ். இந்தியாவின் மிகப்பெரிய விளையாட்டு வளாகம் எந்த நகரத்தில் திறந்து வைக்கப்பட்டது? ஆன்சர் அகமதாபாத். யார் ஓப்பன் பண்ணான்னா அமித்ஷா ஓப்பன் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட்டு 2025 கேலோ இந்தியா கடற்படை விளையாட்டுப் போட்டிகளில்
KIBG. எந்த மாநிலம் பதக்கப்பட்டியலில் முதலிடம் பிடித்தது? ஆன்சர் மணிப்பூர். செகண்ட் பிளேஸ் வந்து மகாராஷ்டிரா, தேர்டு வந்து நாகாலாந்து. நெக்ஸ்ட் 2025 மகளிர் பார்வையற்றோருக்கான கால்பந்து உலகக்கோப்பை எந்த நாடு வென்றது? ஆன்சர் அர்ஜென்டினா. இது எங்கே நடந்திருக்கு அப்படின்னா கொச்சி, கேரளாவில் நடந்திருக்கு ஃபைனல். 2025 US ஓபன் போட்டியில் ஆடவர் ஒற்றை பட்டத்தை வென்றவர் யார்? ஆன்சர் கார்லஸ். யாரை டிஃபீட் பண்ணியிருக்காங்கன்னா ஜானிக் சின்னரை வந்து டிஃபீட் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட்டு US ஓபன் மகளிர் ஒற்றையர் பட்டத்தை வென்றவர் யார்? ஆன்சர் ஹரியானா சபலங்கா. இது வந்து நீங்கள் ஒரு டேபிள் மாதிரி போட்டு வச்சுங்க. US ஓப்பனு, ஃப்ரெஞ்சு, விம்பிள்டனு, இனி ஒன்று இருக்குது. இந்த நாளையுமே வந்து தனியாக டேபிள் போட்டு யார் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக எழுதி வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து அது கன்ஃபியூஸ் ஆகுது. நெக்ஸ்ட்டு 2025ஆம் ஆண்டு நடைபெற்ற BWF உலக சாம்பியன்ஷிப் போட்டியில் ஆடவர் ஒற்றை பட்டத்தை வென்றவர் யார்? ஆன்சர் CUG. இது எங்கே நடந்துச்சு அப்படின்னா பாரிஸ், ஃப்ரான்ஸில் நடந்திருக்கு. சைனா டாப்பு. இந்தியா வந்து நம்ம வந்து ஒரு பிரான்ஸ் மெடல் வின் பண்ணியிருக்கோம். 2025 உலக குத்துச்சண்டை சாம்பியன்ஷிப் போட்டியில் பதக்கப்பட்டியலில் எந்த நாடு முதலிடம் பிடித்தது? ஆன்சர் கஜகஸ்தான். கஜகஸ்தான் ஃபஸ்ட்டு, உஜ்பெகிஸ்தான் செகண்டு, தேர்டு வந்து இந்தியா. இதில் கோல்டு வின் பண்ணவங்க யாருன்னா மீனாட்சி ஹூடா. நெக்ஸ்ட்டு 2025 கேலோ இந்திய நீர் விளையாட்டு விழாவில் எந்த மாநிலம் பதக்கப்பட்டியலில் முதலிடம் பிடித்தது? ஆன்சர் மத்திய பிரதேஷ். ஃபஸ்ட்டு மத்திய பிரதேஷ், செகண்ட் வந்து ஒடிஷா, 3 வந்து கேரளா. எங்கே நடந்திருக்குன்னா டால் லேக்கு, ஸ்ரீநகரில் நடந்திருக்கு. 2025 ஆசிய துப்பாக்கிச் சுடுதல் சாம்பியன்ஷிப் போட்டியில் எந்த நாடு அதிக பதக்கங்களை வென்றது? ஆன்சர் இந்தியா. இது எங்கே நடந்துச்சுன்னா கஜகஸ்தான் நடந்திருக்கு. ஃபஸ்ட்டு இந்தியா, 2 கஜகஸ்தான், 3வது வந்து சைனா. 7வது SAFFU 17 சாம்பியன்ஷிப் பட்டத்தை வெல்ல இந்தியா எந்த அணியை தோற்கடித்தது? ஆன்சர் பங்களாதேஷ். இல்லை வின்னர் யாருன்னா இந்தியா. யாரை டிஃபீட் பண்ணியிருக்காங்கன்னா பங்களாதேஷை. ஸ்டேடியம் எங்கே நடந்துன்னா அருணாச்சல் நடந்திருக்கு. 2025 டுரண்ட் கப் வென்ற அணி எது? ஆன்சர் நார்த் ஈஸ்ட் யுனைடெட். ரன்னரப் வந்து டைமண்ட் ஹார்பர் வின் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு 2025 காமன்வெல்த் பளுதூக்குதல் சாம்பியன்ஷிப் போட்டியில் எந்த நாடு பதக்கப்பட்டியலில் முதலிடம் பிடித்தது? ஆன்சர் இந்தியா. கோல்டு மீராபாய் சன்னு 48 kgயில் வின் பண்ணியிருக்காங்க. இது எங்கே நடந்துச்சுன்னா அகமதாபாத்தில் நடந்திருக்கு. இந்தியாவில் 89வது செஸ் கிராண்ட் மாஸ்டராக ஆனவர் யார்? ஆன்சர் ரோஹித் கிருஷ்ணா. ஏற்கனவே பார்த்தோம். 91 யார் பார்த்தோம்? 91 ராகுல், 90 வந்து இளம்பருதி, 89 வந்து ரோஹித் கிருஷ்ணா. நெக்ஸ்ட்டு 2025 விம்பிள்டன் போட்டியில் ஆடவர் ஒற்றையர் பட்டத்தை வென்றவர் யார்? ஆன்சர் ஜானிக் சின்னர். யாரை டிஃபீட் பண்ணியிருக்காருன்னா கார்லஸ். 2025 விம்பிள்டன் போட்டியில் பெண்கள் ஒற்றையர் பட்டத்தை வென்றவர் யார் வின் பண்ணியிருக்கானா? இகா ஸ்வியாடெக். அதில் யார் வின் பண்ணியிருந்தா? யூஎஸில் ஹரியானா சபலங்கா 2025. நெக்ஸ்ட்டு 2025 ஃபிட் மகளிர் செஸ் உலகக்கோப்பை வென்றவர் யார்? ஆன்சர் திவ்யா தேஷ்முக். எங்கே நடந்துச்சுன்னா பட்டூமி ஜார்ஜியாவில் நடந்திருக்கு. சாம்பியன் வந்து திவ்யா தேஷ்முக். ரன்னரப் வந்து அவங்களும் இந்தியா தான், கொனேர் ஹம்பி. நெக்ஸ்ட்டு இந்தியாவில் 88வது செஸ் கிராண்ட் மாஸ்டர் ஆனவர் யார்? அது யாருன்னா திவ்யா தேஷ்முக் தான். 88 திவ்யா தேஷ்முக்கு, 87 வந்து ஹரிகிருஷ்ணா. நெக்ஸ்ட்டு 2025 கோடைகால உலக பல்கலைக்கழக விளையாட்டுப் போட்டியில் இந்தியா எத்தனை பதக்கங்களை வென்றது? ஆன்சர் 12. இது எங்கே நடந்திருக்குன்னா ஜெர்மனியில் நடந்திருக்கு. ஃபஸ்ட்டு யாருன்னா ஜப்பான். 2025 மகளிர் ஐஸ் ஹாக்கி
ஆசிய கோப்பையை எந்த நாடு வென்றது? ஆன்சர் பிலிப்பைன்ஸ். ரன்னர் அப் யாருன்னா ஈரான். தேர்ட் பிளேஸ் யாருன்னா இந்தியா. எங்கே நடந்துச்சுன்னா யூஏஇயில் நடந்திருக்கு. ஐஸ் ஹாக்கி எங்கே நடந்திருக்கு? யூஏஇயில். நெக்ஸ்ட் 2025 உலக பாரா தடகள சாம்பியன்ஷிப் போட்டியில் சின்னம் எது? ஆன்சர் விராஜ். இது எங்கே நடக்க போகுதுன்னா நியூ டெல்லியில் நடக்க போகுது. நார்வே செஸ் 2025 போட்டியில் எந்த வீரர் வெற்றி பெற்றார்? ஆன்சர் மங்கஸ் கால்சன். முதல் ஹாக்கி இந்திய மாஸ்டர் கோப்பை 2025 பட்டத்தை எந்த மாநிலம் வென்றது? ஆன்சர் தமிழ்நாடு. இது எங்கே நடந்திருக்குன்னா சென்னையில் நடந்திருக்கு. நெக்ஸ்ட் இந்தியாவின் 86வது செஸ் கிராண்ட் மாஸ்டர் அங்கீகரிக்கப்பட்டவர் யார்? ஆன்சர் ஸ்ரீஹரி. இவர் 86. 85 யாருன்னா ஷியாம் நிக்கில். 2025ஆம் ஆண்டில் யுஇஎஃப்ஏ நேஷனல் லீக் பட்டத்தை வென்ற நாடு எது? ஆன்சர் போர்ச்சுகல். இது எங்கே நடந்துச்சு அப்படின்னா ஜெர்மனியில் நடந்திருக்கு. இது ரன்னர் அப் யாருன்னா ஸ்பெயின். நெக்ஸ்ட் கொஸ்டின் 2025ஆம் ஆண்டு கேலோ இந்தியா இளைஞர் விளையாட்டுப் போட்டியில் பதக்கப்பட்டியலில் முதல் இடம் பிடித்த மாநிலம் எது? ஆன்சர் மகாராஷ்டிரா. ஃபர்ஸ்ட் ஸ்டேட். இது எங்கே நடந்துச்சு அப்படின்னா பீகாரில் நடந்திருக்கு. இதில் அதிகமாக 149 மெடல் யார் வின் பண்ணியிருக்காங்கன்னா மகாராஷ்டிரா. செகண்ட் ஹரியானா. தேர்டு ராஜஸ்தான். மினிமம் இதுலேயுமே ஒரு 3 ஸ்டேட்டுக்கிட்டையாச்சும் படித்து வச்சுக்கோங்க. அடுத்து 2025ஆம் ஆண்டு ஆசிய மல்யுத்த சாம்பியனில் தீபக் புனியா எந்த பதக்கத்தை பெற்றார்? ஆன்சர் சில்வர். இது எங்கே நடந்துச்சு அப்படின்னா அமன் ஜோர்டனில் நடந்திருக்கு. இந்த கேமில் இந்தியா 10 மெடல் கிட்ட வின் பண்ணியிருக்காங்க. அடுத்து 2025 மகளிர் பிரீமியர் லீக் பட்டத்தை வென்ற அணி எது? ஆன்சர் மும்பை இந்தியன்ஸ். இது இவங்களோட செகண்ட் டைட்டிலு. இதோட கேப்டன் யாருன்னா ஹர்மன் பிரீத் கவுர். அந்த கேமில் ரன்னர் அப் யாருன்னா டெல்லி கேபிட்டல்ஸ். அடுத்து மியாமி ஓபன் பெண்கள் ஒற்றையர் பட்டத்தை வென்றவர் யார்? ஆன்சர் அரியானா சபலங்கா. ரெண்டாயிரத்தி 2025 பிரெஞ்சு ஓபனில் ஆண்கள் ஒற்றையர் பட்டத்தை வென்றவர் யார்? ஆன்சர் கார்லஸ். 2025 ஐசிஐசிஐ உலக டெஸ்ட் சாம்பியன் பட்டத்தை வென்ற நாடு எது? ஆன்சர் சவுத் ஆப்பிரிக்கா. இதில் ரன்னர் யாருன்னா ஆஸ்திரேலியா. இது எங்கே நடந்துச்சுன்னா லண்டனில் நடந்திருக்கு. இதில் அதிக ரன் அடித்தது யாருன்னா ஜோ ரூட். அதிக விக்கெட் யாருன்னா பேட் கமிங்ஸ் எடுத்திருக்காரு, ஆஸ்திரேலியாவோட கேப்டனு. நெக்ஸ்ட் கொஸ்டின் மொனாக்கோ கிராண்ட் பிரிக்ஸில் ஃபார்முலா 2 பந்தயத்தில் வென்றவர் யார்? ஆன்சர் குஸ் மைனி. இவர் எந்த ஊருக்காரனா பெங்களூர்காரரு. ஃபர்ஸ்ட் இந்தியன் இந்த மாதிரி ஃபார்முலா 2 ரேஸ் வின் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் 2025ஆம் ஆண்டு கேலோ இந்தியா பாரா விளையாட்டுப் போட்டியில் பதக்கப்பட்டியலில் முதலிடம் பிடித்த மாநிலம் எது? ஆன்சர் ஹரியானா. ஃபர்ஸ்ட் ஹரியானா, செகண்ட் தமிழ்நாடு, தேர்டு உத்தரப்பிரதேஷ். இது எங்கே நடந்திருக்குன்னா டெல்லி. ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தது கேலோ இந்தியா யூத் கேம்ஸ் பார்த்தோம். அதில் யாருன்னா மகாராஷ்டிரா. இதில் டாப் யாருன்னா ஹரியானா பேரா கேம்ஸில். அதுக்கடுத்து முக்கியமான கொஸ்டின் ஐபிஎல் 2025 பட்டத்தை வென்ற அணி எது? ஆன்சர் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு. இதில் இதோட 18வது எடிஷன். இதில் வேற என்ன முக்கியம் அப்படின்னா இந்த ஐபிஎல்ல ரன்னர் யாருன்னா பஞ்சாப் கிங்ஸு. அதோட கேப்டன் யாருன்னா ஸ்ரீஜேஷ் ஐயர். இது ஃபைனல் எங்கே நடந்துச்சுன்னா நரேந்திர மோடி ஸ்டேடியம், அகமதாபாத். இதில் வேற என்ன முக்கியமான கொஸ்டின்னா ஆரஞ்சு கேப். அதிகமாக ரன் அடித்தவங்களுக்கு இந்த கேப் கொடுப்பாங்க. அது யாருன்னா சாய் சுதர்சன் வாங்கியிருக்காரு. பர்பிள் கேப் கொடுப்பாங்க. அது யாருக்குன்னா அதிகமாக விக்கெட் எடுத்தவங்களுக்கு அந்த கேப் கொடுப்பாங்க. அது யாருன்னா பிரசித் கிருஷ்ணா. அதுக்கடுத்து வேற
ரொம்ப முக்கியமான இதுனா வந்து எமர்ஜிங் பிளேயர் அவார்டு யார் அப்படின்னா சாய் சுதர்சன், முன்னாடி வாங்கினார் லாரன்ஸ் கேப் அவரே தான். அதுக்கப்புறம் வேறு என்ன முக்கியம் அப்படின்னா ஃபேர் பிளே அவார்டு பார்த்துக்கங்க. ஃபேர் பிளே அவார்டு வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் வாங்கியிருக்கு. வேறு பிளேயர் ஆஃப் த மேட்ச் யாருன்னா குருணால் பாண்டியா. வேறு அவ்வளோதான், இது இந்த அளவுக்கு மட்டும் போதும். அடுத்த கொஸ்டின், 2025 தோஹா டைமண்ட் லீக் ஆண்கள் ஜாவ்லின் த்ரோவில் தங்கம் வென்றவர் யார்? ஆன்சர் ஜூலியன் வெப்பர். இதில் செகண்ட் யார்னா நம்ம நீரஜ் சோப்ரா. அடுத்த கொஸ்டின், 2025 இந்தோனேஷியா ஓப்பனில் ஆண்கள் ஒற்றையர் பட்டத்தை வென்றவர் யார்? ஆன்சர் ஆண்டர்ஸ் ஆண்டன்சன். நெக்ஸ்ட், 2027ஆம் ஆண்டு 39வது தேசிய விளையாட்டுப் போட்டிகளை எந்த மாநிலம் நடத்த உள்ளது? ஆன்சர் மேகாலயா. 2025 எந்த ஸ்டேட் கண்டக்ட் பண்ணுச்சுன்னா உத்தரகாண்ட் கண்டக்ட் பண்ணுச்சு. மேகாலயாவோட கேபிட்டல் என்னென்னா ஷில்லாங்கு. அதோட கரண்ட் சிஎம் யாருன்னா சங்மா. நெக்ஸ்ட் கொஸ்டின், 2025 கபடி உலகக்கோப்பை வென்ற அணி எது? ஆன்சர் இந்தியா. இது எங்கே நடந்துச்சுன்னா இங்கிலாந்து நடந்திருக்கு. இதோட ரன்னரப் யாருன்னா இங்கிலாந்து தான். இந்த உலகக்கோப்பையில் மென் அண்ட் உமன்ஸ் ரெண்டுலேயுமே வந்து இந்தியா தான் வின் பண்ணியிருக்கு. ரெண்டுலேயுமே ரன்னர் யாருன்னா ரன்னர் இங்கிலாந்து தான். நெக்ஸ்ட்டு, 2025ஆம் ஆண்டு கேலோ இந்தியா குளிர்கால விளையாட்டுப் போட்டிகளில் எந்த அணி முதலிடம் பிடித்தது? ஆன்சர் இந்தியன் ஆர்மி. இது 2 ஃபேஸாக கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃபேஸ் வந்து லடாக்கில் நடந்திருக்கு, செகண்ட் ஃபேஸ் வந்து குல்மார்க்கில் நடந்திருக்கு. 2024-25 ஹாக்கி இந்திய லீக்கை வென்ற அணி எது? ஆன்சர் ராட் பெங்கால் டைகர்ஸ். ரன்னரப் வந்து ஹைதராபாத் தூஃபான்ஸ். நெக்ஸ்ட்டு, 2025 ஐசிஐசிஐ சாம்பியன்ஸ் ட்ராஃபியை வென்ற அணி எது? ஆன்சர் இந்தியா. இதில் ரன்னரப் யாருன்னா நியூசிலாந்து. இது எங்கே நடந்துச்சுன்னா பாகிஸ்தானில் நடந்திருக்கு. இதில் எந்த கண்ட்ரி பார்ட்டிசிபேட் பண்ணலை அப்படின்னா வெஸ்ட் இண்டீஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலை. பிளேயர் ஆஃப் த டோர்னமெண்ட் யாருன்னா ரச்சின் ரவீந்திரா. அதே மாதிரி விராட் கோலி வந்து ஓடிஐயில் 14,000 ரன்ஸுக்கு மேலே அடித்து ரெக்கார்ட் பிரேக் பண்ணியிருக்காரு. அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து, 2025ஆம் ஆண்டு உலக ஜூனியர் செஸ் சாம்பியன்ஷிப்பை வென்ற இந்திய கிராண்ட் மாஸ்டர் யார்? ஆன்சர் பிரணவ் வெங்கடேஷ். நெக்ஸ்ட்டு, டாடா ஸ்டீல்ஸ் மாஸ்டர்ஸ் செஸ் டைட்டில் பட்டத்தை வென்றவர் யார்? ஆன்சர் பிரக்ஞானந்தா. இவர் யாரை டிஃபீட் பண்ணியிருப்பார்னா குகேஷை வந்து டிஃபீட் பண்ணியிருக்காரு. இது எங்கே நடந்துச்சு அப்படின்னா நெதர்லாந்தில் நடந்திருக்கு. நெக்ஸ்ட்டு, 2025ஆம் ஆண்டு 19 வயதுக்குட்பட்ட பெண்கள் T20 உலகக்கோப்பையை வென்ற நாடு எது? ஆன்சர் இந்தியா. இது எங்கே நடந்துச்சு அப்படின்னா மலேசியாவில் நடந்திருக்கு. ரன்னர் வந்து சவுத் ஆஃப்ரிக்கா. நெக்ஸ்ட்டு பார்த்தாச்சு. 2026 ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் முதல் முறையாக எந்த விளையாட்டுப் போட்டி சேர்க்கப்பட்டுள்ளது? ஆன்சர் மிக்சடு மார்ஷியல் ஆர்ட்ஸ். இது எங்கே நடக்குது அப்படின்னா 2026 ஜப்பானில் நடக்க போகுது. ரெண்டாயிரத்தி 25ஆம் ஆண்டு கேலோ இந்தியா இளைஞர் விளையாட்டுப் போட்டிக்கான வெளியிடப்பட்ட சின்னத்தின் பெயர் என்ன? ஏற்கனவே நம்ம பார்த்தோம். அது எங்கே நடக்குது அப்படின்னா பீகார் நடக்குது. அதோட மஸ்கட் என்னன்னா கஜி சிம்கா. இதுதான் அதோட லோகோ. நெக்ஸ்ட்டு, 38வது தேசிய விளையாட்டுப் போட்டிகளில் பதக்கப்பட்டியலில் முதலிடம் பிடித்த அணி எது? ஆன்சர் சர்வீசஸ். இது எங்கே நடந்துச்சு அப்படின்னா உத்தரகாண்டில் நடந்திருக்கு. இதோட மஸ்கட் என்னன்னா மௌலி, இன்ஸ்பயர்ட் பை மோனால், ஸ்டேட் பேர்ட் ஆஃப் உத்தரகாண்ட். இதோட டேக்லைன் என்னன்னா சங்கல்ப் ஷே ஷிகர் தக்.
இதோட அஃபிஷியல் டார்ச் என்னன்னா தேஜஸ்வினி. நெக்ஸ்ட், ஆஸ்திரேலிய ஓப்பன் 2025 பட்டத்தை வென்றவர் யார்? ஆன்சர் ஜானிக் சின்னர். இது வந்து என்டிபிசியில் கேட்டிருந்தாங்க. என்டிபிசி கிராஜுவேட் லெவலில் வந்து இந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. நெக்ஸ்ட், உமன்ஸில் யார் வின் பண்ணியிருக்காங்கன்னா மேடிசன். ரெண்டாயிரத்தி 2025 கேலோ இந்தியா குளிர்கால விளையாட்டுப் போட்டிகளில் பதக்கப்பட்டியலில் முதலிடம் பிடித்த அணி எது? ஆன்சர் சாரி, இது வந்து ஃபர்ஸ்ட் ஃபேஸ் மட்டும். 2025ஆம் ஆண்டு FIH ஜூனியர் ஆண்கள் ஹாக்கி உலகக்கோப்பை எந்த மாநிலம் நடத்த உள்ளது? ஆன்சர் தமிழ்நாடு. ரெண்டாயிரத்தி 2025 ஆசிய மல்யுத்த சாம்பியனில் இந்தியா எத்தனை பதக்கங்களை வென்றுள்ளது? ஆன்சர் 10. மேலேயே பார்த்தோம். அந்த 10ல் என்னன்னா 1 கோல்டு, 3 சில்வரு, 6 பிரான்ஸ். அடுத்து 2024-25 விஜய் ஹசாரே கோப்பையை வென்ற அணி எது? ஆன்சர் கர்நாடகா. ரன்னர் அப் யாருன்னா விதர்பா. பிளேயர் ஆஃப் த சீரீஸ் யாருன்னா கருண் நாயர். கர்நாடகாவோட சிஎம் யாருன்னா சித்தாராமையா. அதே மாதிரி வேற என்னென்ன கிரிக்கெட் ரிலேட்டடான டோர்னமெண்ட்லாம் இருக்குன்னு பார்த்துக்கும்போது சையது முஸ்தக் அலி டிராஃபி, அடுத்து இரானி டிராஃபி, அடுத்து வந்து ரஞ்சி டிராஃபி. இதெல்லாம் ரொம்ப முக்கியமான டிராஃபி, இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து, எந்த நாடு மதிப்புமிக்க ஃபெட் உலகக்கோப்பை 2025 நடத்த உள்ளது? ஆன்சர் இந்தியா. இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னா ஃபெட்டோடது லொசானே, சுவிட்சர்லாந்து. ரெண்டாயிரத்தி 2025 இந்திய ஓப்பனில் ஆண்கள் ஒற்றையர் பட்டத்தை வென்றவர் யார்? ஆன்சர் விக்டர் அக்சல்சன். இது எங்கே நடந்துச்சு அப்படின்னா நியூ டெல்லியில் நடந்திருக்கு. உமன்ஸில் யார் வின்னர் அப்படின்னா ஆன்சே யங். நெக்ஸ்ட், எந்த அணி 78வது 2025 சந்தோஷ் டிராஃபி பட்டத்தை வென்றது? ஆன்சர் வெஸ்ட் பெங்கால். ரன்னர் அப் யாருன்னா கேரளா. சந்தோஷ் டிராஃபிங்கிறது வந்து ஒரு ஃபுட்பால் டோர்னமெண்ட்டு. ஃபைனல் எங்கே நடந்துச்சுன்னா ஹைதராபாத்தில் நடந்திருக்கு. வேற என்னென்ன ஃபுட்பால் ரிலேட்டான டோர்னமெண்ட்லாம் இருக்குன்னா டுரண்ட் கப்பு, ரோவர்ஸ் கப்பு, அதுக்கடுத்து முக்கியமாக ஃபிஃபா. இதெல்லாம் ஒரு முக்கியமான வந்து ஃபுட்பாலோட டோர்னமெண்ட். அடுத்து, 2025ஆம் ஆண்டு ஆசிய யோகாசன விளையாட்டு சாம்பியனில் பதக்கப்பட்டியலில் இந்திய நிலை என்ன? ஆன்சர் ஃபர்ஸ்ட். 2025ஆம் ஆண்டுக்கான 15வது ஹாக்கி சீனியர் ஆண்கள் தேசிய சாம்பியனை வென்ற அணி எது? ஆன்சர் பஞ்சாப். ரெண்டாயிரத்தி 24 ப்ரோ கபடி லீக் பட்டத்தை வென்றவர் யார்? ஆன்சர் ஹரியானா ஸ்டீலர்ஸ். ரன்னர் அப் யார்னா பாட்னா பைரேட்ஸ். 2023ஓட வின்னர் யார்னா புனேரி பல்டான். அடுத்து, 2024-25 சையது முஸ்தக் அலி கோப்பையை வென்ற அணி எது? ஆன்சர் மும்பை. ரன்னர் அப் யார்னா மத்திய பிரதேஷ். 2023ஓட வின்னர் யார்னா பஞ்சாப். ரெண்டாயிரத்தி 25 கோகோ உலகக்கோப்பை பட்டத்தை வென்ற நாடு எது? ஆன்சர் இந்தியா. இதில் மென்ஸில் யார் வின்னர்னா இந்தியா தான். உமன்ஸ்லையும் இந்தியா தான் வின்னரு. ரன்னர் அப்பு ரெண்டுலேயுமே நேபாள் தான்.
அதுக்கப்புறம் 38வது தேசிய விளையாட்டுப் போட்டியின் அதிகாரப்பூர்வ ஜோதியின் பெயர் என்ன? ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம், தேஜஸ்வினி. ஐபிஎல் வரலாற்றில் ஒப்பந்தம் செய்யப்பட்ட இளம் வீரர் யார்? வைபவ் சூரியவம்சி. இவர் தான் வந்து யங்கஸ்ட் டாடா ஐபிஎல் செஞ்சுரியன். 6வது ஆசிய அண்டர் 18 தடகள சாம்பியனில் 2025 இந்தியா மொத்தம் எத்தனை பதக்கங்களை வென்றது? ஆன்சர் 11. இதில் கோல்டு யார் வின் பண்ணா? ஹிமான்ஷு ஜவஹர். இது எங்கே நடந்துச்சுன்னா சவுதி அரேபியாவில் நடந்திருக்கு. இதில் இந்தியா வந்து 1 கோல்டு, 5 சில்வரு, 5 பிரான்ஸு வின் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, ஐபிஎல் வரலாற்றில் 1000 பவுண்டரிகளை அடுத்த முதல் வீரர் யார்? ஆன்சர் விராட் கோலி. நெக்ஸ்ட்டு, 2024 பெண்கள் ஹாக்கி ஜூனியர் ஆசிய கோப்பையை வென்ற நாடு எது? ஆன்சர் இந்தியா. இது எங்கே நடந்துச்சுன்னா மஸ்கட் ஓமனில் நடந்திருக்கு. ரன்னர் அப் யாருன்னா சைனா. அடுத்து, 2024 ஆண்களுக்கான ஜூனியர் ஹாக்கி ஆசிய கோப்பையை வென்ற நாடு எது? ஆன்சர் இந்தியா. இது எங்கே நடந்துச்சுன்னா இதுவும் ஓமனில் நடந்திருக்கு. யாரை டிஃபீட் பண்ணியிருக்காங்கன்னா பாகிஸ்தானை டிஃபீட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட், 2034 பிஃபா உலகக்கோப்பையை எந்த நாடு நடத்தப்பட உள்ளது? ஆன்சர் சவுதி அரேபியா. 2026 எங்கே நடத்துகிறாங்கன்னா கனடா, மெக்சிகோ, யுனைடெட் ஸ்டேட்ஸில் நடத்துகிறாங்க. 2030 மொராக்கோ, போர்ச்சுகல், ஸ்பெயின். இது வந்து 4 இயர்ஸ் ஒன்ஸ் வந்து ஃபிஃபா வேர்ல்டு கப் நடக்கும். 2022 எங்கே நடந்துச்சுங்கிறது வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். 2024 உலக செஸ் சாம்பியன்ஷிப்பை வென்றவர் யார்? ஆன்சர் குகேஷ். இது எங்கே நடந்துச்சுன்னா சிங்கப்பூரில் நடந்திருக்கு. இவர் தான் யங்கஸ்ட் வேர்ல்டு செஸ் சாம்பியன். ஏஜ் வந்து எவ்வளோனா 18. யாரை டிஃபீட் பண்ணியிருக்கான்னா டிங் லிரன். இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே இந்த 2025 ரொம்ப இம்பார்ட்டண்டான ஸ்போர்ட்ஸ் கரண்ட் அஃபேர்ஸு. இந்த கரண்ட் அஃபேர்ஸோட பிடிஎஃப் வந்து நான் என்னோடய டெலகிராம் சேனலில் கொடுக்குறேன். அந்த டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணுறதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் இருக்குது. அதில் போனீங்கன்னா டெலகிராம் லிங்க் இருக்கும். அதில் கிளிக் பண்ணிங்கன்னா டெலகிராம் போகும். அதில் ஜாயின் பண்ணிட்டு அதில் நான் இதோட ஸ்போர்ட்ஸோட பிடிஎஃப் வந்து நான் அதில் அப்லோட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணுன்னா உங்களோட ஸ்டடீஸ்க்கு வந்து அது கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வேறு யாராச்சும் கவர்மெண்ட் எக்ஸாம் படிக்கிறாங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அந்த பிடிஎஃபையும் ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்டில் சொல்லுங்கள். இல்லை இதில் ஏதாச்சும் தப்பு இருந்தால் கூட கீழே கமெண்டில் சொல்லுங்கள். ஏதாச்சும் ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் நான் மாற்றி இதே சொல்லியிருந்தா கூட சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக டெலகிராமில் நான் மென்ஷன் பண்ணுவேன். தேங்க்யூ.